ஏய் அஜய் என்னடா வீட்ல இல்லடா இருக்கான்டா இருக்குதுடா நீ என்னடா அஜய் ஏய் குடும்ப வாடவே இல்ல என்னடா ஏன்டா கத்துற வாடவே இல்ல இங்க வா இங்க வா என்ன வண்டா நான் சட்டை குத்துனே சட்டை எங்க சட்டையா சட்டை துவைக்க போடுறாங்களா அந்த கதை தெரியாது அஜய் எனக்கு இப்போ சட்டை வேணும் சட்டை வந்தாதான் எங்கள் அம்மா இப்போ வீட்டில் சேவ் பண்ணுறாங்க என்ன எனக்கு தெரியாது சட்டை இப்போ வேணும் என்னடா முழிக்கிற சட்டை எங்கடா சட்டையா நாளைக்கு தரேன்டா சட்டை கொடுத்தாதான் இந்த இடத்த விட்டு நவரும் ஏஞ்சிரடி கையடா பிச்சி சட்டை வசதி பண்ணாதடி ரோட்ல எல்லாம் பாக்குறாங்கடா அசிங்கமா ஏஞ்சிரா அஜய் சட்டை நவரும் நான் இந்த இதெல்லாம் நவர மாட்டா வேண்டா சட்டை இல்லை ஒரு நிமிஷம் ஏஞ்சிடும் என்னப்பா 2 மாதத்துக்கு முன்னாடி பேண்ட் குத்துனே அது எங்க பேண்டா இல்லை பாவாடை பாவாடையா யார் பாவாடை உங்கள் அப்பா பாவாடை நான் ஜெய் என்னண்ணா என் பேண்ட்டை நீ 2 மாதமாக வச்சுனுப்பா உன் சட்டையை 2 நாளாக வச்சுருந்தா என்ன கேட்குற இந்த பேண்ட்டை யார்கிட்டயோ கொடுத்தோம் நான் யார்கிட்ட கொடுத்தேன் ஆல்தாண்டா கொடுத்த சட்டை எப்போ என்கிட்ட கொடுத்து எங்கெல்லாம் கொடுக்கல எப்போ என்கிட்ட கொடுத்தா என்கிட்ட கொடுக்கல ஏன்டா வாழ்வான்னு கட்டி நிற்கிறேன் நான் ஒன்று மெதுவாக தூங்க விட மாட்டீங்களாடா அண்ணா நீ வேற என்ன இவங்கிட்ட இது மாற்றி குத்து நீ என்ன ஈத்து போட்டுக்கிறானுங்கண்ணா நீ என்னன்னு கேளாம் நான் என்னண்ணா ரொம்ப நம்ம சொஞ்சினே இருக்கா இல்லடா நேற்று அண்ணன் ஒரு ஃபங்க்ஷன் போனேன் போயிட்டு வந்தாலும் ரொம்ப அரிப்பாக இருக்குதுடா என்னன்னே தெரியல அண்ணா இந்த மாதிரிலாம் அரிசியா போய் டாக்டரை பாருண்ணே ஃபங்கஸ்ன்னு அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறாங்கண்ணா பிச்சி சட்டைங்க நீயே வச்சுக்கோ சரியா பேண்ட் நீயே வச்சுக்கோ